ஜீரோ அவருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். 5 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு டெல்லி வந்தடைந்திருக்கிறார்கள். இது பற்றி விரிவாக பேசி வருகிறோம். இந்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த சில வருடங்களில் சர்வதேச இவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டை பொறுத்தளவு போதைப் பொருட்களை கடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுகிறது. இந்த சூழலில் இலங்கையே அதற்கு மையமாக இருக்கிறது என்பது பற்றியான சில செய்திகளை நாம் பார்த்தோம். இது பற்றிய செய்திகள் சமீப காலமாக பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கிறது. இது பற்றிய செய்திகளை பார்க்கலாம். 2011 பொறுத்தளவு டெய்லி மிரர் என்ற செய்தி நிறுவனம் வெளியிட்ட, லண்டனிலிருந்து இந்த செய்தி நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் வெளியிட்ட செய்தியைப்படி கடந்த 5 ஆண்டுகளில் 25 பாகிஸ்தானியர்கள், மாலத்தீவைச் சேர்ந்த 6 பேர், ஈரானியர்கள் 5 பேர், இலங்கையைச் சேர்ந்த 2 பேர் இந்த போதைப்பொருள் வழக்கில் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. 2010 மட்டும் 55 கிலோ ஹெராயின், சுமார் 4 கிலோ கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவு பிற நாட்டவருக்கு போதை மருந்து கடத்தியதாக இதுவரை யாருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. 2013 பிபிசி வெளியிட்ட செய்திப்படி 131 கிலோ ஹெராயின் கொழும்பு துறைமுகம் வருகிறது. இந்த பொருளுக்கு வரி விதிக்கக்கூடாது என பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி எப்படி வெளிவந்தது என்று பார்க்க போனால், எதிர்க்கட்சி எம்பியான அனுரா திசநாயக்கே நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரத்தை எழுப்புகிறார். இதன் மூலமாகவே இந்த பிரச்சனை பெரிய அளவில் இலங்கையில் பேசப்படுகிறது. பிரதமர் அலுவலகத்திலிருந்து எதற்காக இதற்கு வரி விதிக்கக்கூடாது என்று கூறினார்கள் என்ற கேள்வி பெருமளவில் எழுகிறது. தொடர்ந்து இது பற்றி நம் விருந்தினர்களிடையே பேசலாம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீங்க திருமுருகன், அதாவது தொடர்ச்சியாக இவர்கள் இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருந்தும் கூட இந்தியர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமே இந்த தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக இலங்கை ஒரு எதிரி கண்ணோட்டத்தோடையே இந்தியர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா தொடர்ச்சியாக நட்பு நாடு என்ற ரீதியிலேயே பேசி வருகிறது. இதை எப்படி நம்ம முன்னெடுத்து செல்லணும்? இதற்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன இதற்கு செய்ய முடியும்? இல்லை, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை என்பது எதேச்சதிகாரமாக அவர்கள் மட்டும் மையப்படுத்தக்கூடிய, டெல்லியை மையப்படுத்தியதாக இருக்கிறது. கடந்த வருடம் இலங்கையினுடைய இந்தியாவிற்கான தூதர் கரிய வம்சம் பேசும் பொழுது, நாங்கள் ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள், அதாவது சிங்களவர்கள் ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள், வட இந்தியர்கள் ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள், தமிழர்கள் எங்கள் இருவருக்கும் எதிரிகள் என்று, அதனால் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கவே விரும்புகின்றோம், தமிழர்கள் தான் எங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே சொன்னார். இதற்கு இந்திய அரசாங்கம், அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசும் சரி, அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியும், அதாவது இந்திய தேசிய பற்றை பேசுகின்ற பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது முற்போக்கு பேசுகின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்கவில்லை. ஆக அவர்கள் இன ரீதியாகவே தமிழர்களை ஒடுக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற இனப்படுகொலையினுடைய நீட்சியாகத்தான் இந்த 500-600 மீனவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொலையோட அடிப்படை காரணமே தான். இந்த கொலைக்கு அடிப்படை காரணம் இந்த இனப்படுகொலைனா, இந்தியாவும் இந்த இனப்படுகொலைக்கு துணை செய்கிற காரணத்தினால்தான் இந்த கொலையை விசாரிக்கப்படவில்லை. இப்பொழுது ஐயாட்ட கேட்டப்ப சொல்கிறாங்க, 4 மீனவர்கள் கொலை செய்யப்பட்டது 2011. அது இது வரைக்குமே அந்த இறப்பு சான்றிதழ் என்பது கொடுக்கப்படவில்லை. அதில் ஒருவரை உயிரோட புதைச்சி அந்த மணல் அவர் நுரையீரலுக்கு போயிருக்குது. இதெல்லாம் அங்கே நடந்திருக்குது. ஆக அங்கே 6 கொலை, கிட்டத்தட்ட ஒரு கொலை மட்டும் இல்லை, 6 கொலை 2011 மட்டும் நடந்திருக்கிறது. ஜெயக்குமாருக்கு நடந்த கொலை ஜனவரி மாதம் 3வது வாரத்தில் நடக்கிறது. எப்படின்னா, அவர் உடல் ஊனம் மாற்றுத்திறனாளி, அவர் கழுத்தில் சுருக்கு போட்டு கடலில் தள்ளி விட்டு அவரை சுற்றி அவர் கழுத்து நெரிச்சு அவர் நீந்த முடியாமல் இறந்து போகிறார். இதை அவர் தம்பி முன்னாடி நடந்திருக்கு. அவர் தம்பி கண்ணு முன்னாடி அவங்க அண்ணன் இறந்து போகிறத பார்த்துருக்காரு. இது வரைக்கும் அதற்கும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொள்ளப்படவில்லை. இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்று தான் சொல்கிறோம். உண்மையானவே சொல்ல போனால் இந்த போதை கடத்தலில் ஈடுபட்டிருப்பது இலங்கை அரசாங்கம் தான். இந்த தகவல் மட்டும் கிடையாது, பல்வேறு தகவல்கள் இலங்கை அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகள் பங்கெடுத்தக்கூடிய ஆதாரங்கள் வெளியிருக்கின்றன. இரண்டாவது, நீங்கள் பாகிஸ்தான் வழியாக, ஈரான் வழியாக, ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய போதையானது இலங்கை வழியாகத்தான் வெளியே போகிறதே ஒழிய தமிழகம் அதனுடைய தொடர்புலே கிடையாது, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்லே கிடையாது. ஆக இந்த எந்த கருத்துமே உண்மை கிடையாது. இன்னொன்று, ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பக்கூடிய எல்லா படகுமே இந்தியாவினுடைய கடலோர காவல் படையினுடைய அனுமதியினோடு தான் வெளியே போக முடியும். இவர்களுடைய சோதனைக்கு பின்னு தான் வெளியே போக முடியும். அதற்கு பின்பு இது போதை பொருள் உள்ளே இருக்குதுன்னா இந்திய கடலோர காவல் படைக்கு இதில் உடந்தையாக இருக்குன்னு அர்த்தம். இந்திய கடலோர காவல் படை உடந்தையாக இருக்குதுனால்
பாதுகாப்புத்துறை அமைச்சரும் உடந்தையாக இருக்காருன்னு அர்த்தம். நிச்சயமா இது பற்றி தொடர்ந்து பேசலாம். நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். ஸ்டீஃபன், இப்போ இந்த 5 மீனவர்களும் செய்தியாளர்களை சந்திக்காமலேயே வந்து அவர்கள் ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு மட்டும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இதன் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன? நிச்சயமாக பணிமலர், அதாவது தமிழ் ஊடகங்களுக்கு அல்லது இந்திய ஊடகங்களுக்கு அவர்கள் பேட்டி அளிக்கும் பொழுது அவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பட்சத்தில் அந்த மீனவர்கள் அப்பாவிகள், முன்னதாக நீங்கள் பேசிக்கொண்டிருந்தது போல அவர்கள் அப்பாவிகள், ஒன்றும் தெரியாதவர்கள், அவர்கள் ஏதாவது விஷயத்தை வெளிக்கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்ற ஒரு கருத்தும் தற்போது நிலவி வருகிறது. அது கூட ஒரு முக்கிய காரணமாகவும் நாம் இந்த விவாதத்தின் போது எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று அவர்கள், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் யாரிடமும் எந்த ஒரு தகவலும் தரக்கூடாது என்ற ஒரு ஆலோசனையை தான் அவர்கள் இதற்கு முன்பாக, இலங்கையிலிருந்து வருவதற்கு முன்பாகவே அவர்கள் வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் தற்போது நமக்கு தெரிய வருகிறது. ஸோ இந்த அடிப்படையில் தான் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசாததுக்கு காரணமாக இருக்கலாம். பணிமலர், நிச்சயமா ஸ்டீஃபன், நீங்கள் எங்களோட தொடர்புக்கு வந்து உங்களுடைய தகவல்கள் கொடுத்தீங்க, நன்றி. ஐயா, இப்போது இலங்கையிலாகட்டும், இலங்கை கடற்படையாகட்டும், இல்லை இலங்கையில் இருக்கிற மீனவர்களாகட்டும், தொடர்ச்சியாக தமிழ் மீனவர்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா, நம்ம ட்ராலர்கள் கொண்டு மீன் பிடிக்கிறோம், அவர்கள் மீன் பிடிக்கிறதுல கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ட்ராலர்கள் மூலமாக மீன் பிடிக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? அது நம்ம இந்திய கவர்மெண்ட் தான் அதுக்கு இந்த திட்டத்தை போடணுது. அது இப்போ நாங்கள் கேட்கணும், மீனவர் அதை கேட்குறோம். கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 3 ஆண்டுகளில் உங்களுக்கு ஆழ்கடல் மீன் பிடிப்பு ட்ரைனிங் தர்றோம், நீங்கள் அந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அது வாய்ப்பேச்சாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்ன வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னாங்க, தனி அமைச்சகம் அமைச்சு உங்களுக்கு குறைகளை தீர்க்கிறோம்னு சொன்னாங்க. இதுவரை அந்த அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல. அது இதுக்கு முக்கியமாக கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன செய்யணும்னா, தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துபவர்கள் கடுமையாக கண்டிக்கணும். ஆனால் எங்கள் மீன்வளத்துறை வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. மீன்வளத்துறை வந்து சட்டப்படி அந்த தடை செய்யப்பட்ட வலைகளை செய்கிற மீனவர்களை இனம் கண்டு அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்துன்னா இது 90% மீனவர், எங்கள் இலங்கை மீனவர்களுக்கும் தமிழ் மீனவர்களுக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆகும். இதை நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் என்ன வைக்கிறோம்னா, அரசாங்கம் இதை வந்து தடை செய்யப்பட்ட வலைகளை நிரந்தரமாக தடை செஞ்சு அது அப்படி செய்கிறவங்களை தண்டிக்கணும். அது செஞ்சால் முக்கியமான பிரச்சனை. தற்போது இலங்கை கடற்படையால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட 2 மீனவர்களுடன் ஹசீஃப் இருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் பேசலாம். ஹசீஃப், தொடர்ந்து உங்களிடம். பனிமலர், நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே கைது செய்யப்பட்டு, இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 2 மீனவர்கள் தனவேல் மற்றும் பூபாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள். முதலில் தனவேல் சார், உங்களிடம், நீங்கள் எப்போது கைது செய்யப்பட்டீர்கள்? கைது செய்யப்படும் பொழுது குறிப்பாக இலங்கை கடற்படை எது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடும்? நாங்கள் ஜனவரி 20 தொழிலுக்கு போயிருந்தோம். அப்போ இலங்கை நேவி வந்து வேகமாக வந்தாங்க. வந்து போட்டு பக்கத்தில் வந்து கருங்காலால் கொண்டு தாக்கினாங்க, அடித்தாங்க. கருங்கால் அடிச்சோன்னு தாடை எனக்கு கட்டாயிடுச்சு. தாடை கட்டாயி ரத்த வெள்ளத்தில் மேந்து கீழே கிடக்கிறேன். அதை கூட பாராமல் கூட இது பண்ணி இறங்கி போட்டில் இறங்கினாங்க. ரத்தம் பெருக்கிறது ஓடிக்கிருக்கு. அதோட மடி போட வெட்டிக்கிட்டு போட்டு அவங்களாம் ஓடிக்கிட்டு கொண்டு போனாங்க பெரிய நேவிக்கு. மயக்கத்தில் கிடக்கிறான்னு சரி இவங்களை விடுதலை பண்ணுவோமேன்னு சொல்லி அந்த ஈவை இறக்கம் கூட இல்லாமல் எங்களை யாழ்ப்பாணம் ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. அந்த மயக்க நிலையிலோட கடலில் இருந்து உங்களை கரைக்கு கொண்டு செல்லும் வரைக்கும் உங்களுக்கு முதலுதவி கூட எதுவும் கொடுக்கல. முதலுதவி மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க. அது ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதோட எங்களை திருப்பி அனுப்பாமல் கூட அந்த ஈவை இறக்கப்பட்டு கூட சரி அடிபட்டு கிடக்குறானே, அவங்க நாட்டில் போய் வைத்தியமாக பார்க்கட்டுங்கிற ஒரு ஈவை இறக்கங்க இல்லாமல் எங்களை யாழ்ப்பாணம் ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் சாப்பிடவே முடியாது 10 நாளாக. ஊசி போடுங்க அம்மா, என்னால் முடியலைன்னு சொல்லி சொல்கிறேன். எங்கள் நாட்டில் ஊசிலாம் கிடையாது, மாத்திரை தான் கொடுப்போம். அப்படி ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. ஒரு வேலைக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை போட்டு என்னால் சரியாக சாப்பிட முடியல. 10 நாளாக இந்த காப்பி கொடுப்பாங்க, கருங்காப்பி, அதை தான் குடிச்சு கிடந்தேன். சாப்பாடு ஒரு பருக்க கூட வாயில் படலை. அப்புறம் 10 நாள் சென்று ரிலீவ் பண்ணும்போது காரைக்காலில் கொண்டு விட்டாங்க. நேரத்தில் பூபாண்டியன் ஐயா, நீங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள். கைது செய்யப்படக்கூடிய அனைத்து மீனவர்களும் இது போன்று தான் நடத்தப்படுவார்களா?
இதே மாதிரி தான் நான் அங்கே ஜெயிலில் இருக்கும்போதே வந்து எனக்கு தகப்பனார் இறந்து போனார். அங்கே இங்கேருந்து பேக்ஸ் வந்துச்சு. எனக்கு ஒரு தொலைபேசியில் ஒரு ஃபோன் பேசுவதற்கு கூட அங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே வந்து தான் வந்து 16 நாள் கழித்து தான் நான் இங்கே வந்தேன். ரெண்டாவது அங்கே ஆஸ்பத்திரியில் எந்த ஒரு உதவிகளுமே அங்கே செய்கிறதில்லை. ஆனால் அங்கே சொல்கிறாங்க மாத்திரை மட்டும்தான், அங்கே இருக்கப்பட்டவர்களுக்கு எதுவுமே செய்வதில்லை. இந்த சூழலில் அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் கூட உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முன் வராதா? இந்திய தூதரகம் நாங்கள் வெளியில் வரும்போது, கோர்ட்டிலிருந்து வெளியே வரும்போது மட்டும்தான் வந்து எங்களை பாதிக்கிறது தவிர மற்றபடி உள்ளே இருக்கும் பொழுது யாரும் வந்து பார்ப்பதில்லை. நாங்கள் அங்கே உள்ளே இருக்கும்போது ஆறுமுக தொண்டமான் எம்பியினுடைய செயலாளர் IAS ஆஃபீஸர் ஒருத்தர் வந்தார், ஜெகதீஸ்வரன். அவர் வந்து ஏற்கனவே இருந்த சோனியா காந்தி மேடம் சொல்லி ஞான தேசிகன்னு சொல்லி எங்களை அங்கே மூணு நேரடியாக அவங்க வச்சுக்கிட்டு பேசினாங்க. ஸோ இது போல, அதாவது இது போன்ற நிகழ்வுகள் ஒரு சில நபருக்கு நடக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் தொடர்பான தகவல் இந்திய தூதரகத்துக்கு அளிக்கப்பட்டு உடனடியாக தூதர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை யாரும் வந்து சந்திக்க மாட்டார்களா? இல்லை, ஜெயிலில் இருக்கும்போது யாரும் வர மாட்டாங்க. வெளியே கொண்டு வருவாங்கல்ல, அப்போ தான் எங்களை பார்க்க வருவாங்க. இல்லை ஜெயிலில் ஒரு நாள் உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாரமும் ஒரு பனியனும் கொடுப்பாங்க, அதோடு சரி. அப்புறம் வந்து ஏன்னு கேட்க மாட்டாங்க. ரிலீவ் பண்ணும்போது வருவாங்க, வந்து கூட்டிகிட்டு வருவாங்க, வந்து நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதுவரை எத்தனை முறை நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கீங்க? இதுவரைக்கும் 3 முறை கைது செய்யப்பட்டிருக்கேன். 3 முறை கைது செய்யப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த வைத்திய செலவு கூட தமிழக அரசும் கவனிக்கலை, மத்திய சர்க்காரும் கவனிக்கலை. பேங்க்ல லோன் வாங்கிட்டேன், நான் என் வைத்திய செலவு பார்த்து ஆப்ரேஷன் பண்ணது கூட அந்த வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலை இன்னும் இருக்கேன். சரி, நன்றி ஐயா. பனிமலர், நீங்கள் கேட்டிருப்பீர்கள், மீனவர்களை பொறுத்தவரை அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கின்றது. அவ்வாறு காயம்பட்ட மீனவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை கூட கொடுக்காமல் நடுக்கடலில் இருந்து அவர்கள் இலங்கைக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். அவ்வாறு கொண்டு செல்லப்படக்கூடிய நபர்களுக்கு உரிய சிகிச்சை கூட இலங்கையிலும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். பனிமலர், இனி உங்களுடன். நிச்சயமாக ஹசீப், தொடர்ச்சியாக மீனவர்கள் அங்கு கைது செய்யப்படும் போதும் மனிதாபிமானமற்ற முறையிலேயே தொடர்ச்சியாக நடத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியை கேட்கும்போதே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஹசீப் கொடுத்த தகவல்களை பார்த்தோம். 0 ஹவரில் ஒரு சிறிய இடைவேளை.